என் அன்பு பிள்ளையே, உன் தாயானவள் உனக்கு சொன்ன அந்த நாளை நீ மறந்து விட்டாயா? இதோ அந்த அதிர்ஷ்ட நாள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது. இந்த தாய் சொன்ன அந்த அதிர்ஷ்டத்தை உனக்கு தேடி கொடுக்க வேண்டிய அந்த நேரமும் வந்துவிட்டது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதையெல்லாம் உணர்ந்து உன் தாயானவள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை புரிந்து எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழ்ந்திட வேண்டிய காலம் இது என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாகவே புரியும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை நான் தேடி வருகின்ற இந்த பொழுதுகள் உனக்கு பல ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் தரக்கூடிய பொழுதுகள் என்பதை நீ உணர்ந்தது உண்மைதானே? நான் உனக்காக உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய எதிர்காலத்தை நான் உனக்கு கணித்து கொண்டு வருகிறேன் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் நொடிகளில் உனக்கு எல்லாமும் தெளிவாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதையெல்லாம் தாண்டி நடக்கும் விஷயங்களை உன்னுடையதாக மாற்ற நீ முன்வந்து நின்று கொண்டிருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் சொன்ன அந்த அதிர்ஷ்ட நாளை உன் கண் முன்னால் நிறுத்தியே நான் துணிந்திருக்கும் இந்த நேரம் இனி நடக்கும் எல்லாவற்றையும் நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விலக்கி உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு சரியாக உணர்த்த வேண்டிய காலம் இது என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை நான் சூழ்ந்து வந்து உனக்கு சொல்லக்கூடிய அத்தனையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. மனமுடைந்து விடாமல் மனமுருகி நிற்காமல் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ தெளிவுபட என்னவென்று தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் நான் சரியான புரிதலை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இடத்திலும் அம்மாவின் அன்பு உன்னை கை தூக்கி விடும் என்பதை நீ புரிந்து கொள்கிறாய் என்பது உண்மைதானே? யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உனக்காக உன் தாய் நான் இருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த தாயினுடைய அன்பு உன்னை வாழ வைக்கிறது என்பது நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம். நான் இருக்கும் வரை எதை பற்றிய சிந்தனைகளும் உனக்கு வேண்டாம். இன்றோடு நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கவனித்து உனக்கு நடப்பதை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான நேரத்தை நீ வகுத்து கொண்டே இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நான் சொன்ன அந்த அதிர்ஷ்ட நாள் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது. நான் தருகின்ற பேரதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொண்டே இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்ன அந்த நாளை ஒருபோதும் என் குழந்தை நீ மறக்கக்கூடாது. நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நான் இருக்கும் காலம் உனக்கு இனி என்ன கொடுத்தாலும் அந்த இடத்தில் உன் வெற்றிக்கு நீ அதனை பதிவு செய்யும் நேரம் இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குதான் என்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரம் இது என்பதை நீ மறந்து விடாதே. நல்ல விஷயங்களை எல்லாம் சரிப்படுத்தி கொடுத்து நன்மைகளை எல்லாம் எப்பொழுதும் தெளிவுபடுத்தி கொடுத்து நான் இருக்கும் நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ உண்மையாக்கி எப்பொழுதும் போல நீ பெருவாழ்வு வாழ தயாராக இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. தெய்வம் என்ற ஒன்று உன்னை தேடி வரும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தாய் தருகின்ற ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இனி உனக்கு போதுமான வகையில் பல நல்ல விஷயங்களை உருவாக்கி தரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு எல்லா நிலையையும் சந்தோஷமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
நான் இருக்கும் பொழுது அத்தனை விஷயங்களும் உனக்குள் ஆச்சரியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எது நடக்கின்றதோ அது எல்லாமும் சரியாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதை உணர்ந்து எந்த விஷயங்கள் உன்னை தொடர்கிறதோ அதையெல்லாம் தெளிவாகவே நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து என்னாலும் சந்தோஷத்தின் பாதையில் என் பிள்ளை நீ அடியெடுத்து வைத்துக்கொண்டு இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. நடப்பதையெல்லாம் நீ கவனமாக புரிந்துகொள். இந்த தாய் நான் இருக்கிறேன் என்பதை நீ தெளிவாக உணர்ந்து கொள். நான் இருக்கும் பொழுதுகள் உனக்கு என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் நான் உனக்கு கொண்டு வந்து சரியாக சேர்ப்பேன். நாளைய பொழுது உனக்கு அப்படிதான் நீ விரும்பியதை உனக்கு வெற்றி பொழுதாக உருவாக்கி கொடுக்கும் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கலங்கியது எதையும் நினைத்து வருந்திடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாகவே உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இனி எத்தனை பெரிய விஷயங்கள் உனக்கு நடந்தாலும், எத்தனை பெரிய மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து நின்றாலும், அத்தனையிலும் என் பிள்ளைக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் இந்த நேரம் உனக்கு என்னவானாலும் பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை நான் உனக்கு காண்பித்து கொடுப்பேன் என்பதை நீ மறக்காதே. தெளிவில்லாத விஷயங்களும் தேவையில்லாத புரிதல்களும் உன்னை எந்த நிலைப்படுத்தியது என்று நினைத்து நீ கலங்கி இருந்தாலும் இனி அதற்காக நீ எப்பொழுதும் வருந்தி கொண்டிருக்காதே. எந்த நிலையிலும் என் பிள்ளை எதற்காகவும் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. இனி உன்னை நான் எப்பொழுதும் மன நிறைவோடு அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ புரிந்துகொள். மன தெளிவோடு உனக்கு நான் இருக்கும் இந்த நிலைகளை என்னவென்று உணர்த்துகிறேன் என்பதை நீ புரிந்துகொள். இனிமேல் எதையும் தாண்டி உனக்காக நான் சொல்லும் இந்த விஷயங்களில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆச்சரியங்களும் இனி உன்னை மேம்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நாம் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் இழந்திருக்கிறோம், எதற்காக மீண்டும் அதை பெற்றிருக்கிறோம் என்று நினைத்து பார்த்தால் எல்லாமும் நாம் செய்த புண்ணியங்கள் தான் அதற்கு காரணமாக இருக்கும். புண்ணியங்களை தேடி இந்த வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு நன்மைகளை உருவாக்கும் என்பதை நீ உணர வேண்டும். பலவிதமான பிரச்சனைகளையும் பலவிதமான சூழ்நிலைகளையும் கடந்து வந்துவிட்ட பிறகு இனி நடப்பது எல்லாம் நன்மைக்கு தான் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதை நீ சரியாக கவனித்தால் உனக்கு புரியும். நம் தாய் எதற்காக நம்மை தேடி வருகிறாள் என்பது உனக்கு நிச்சயமாக தெளிவு கிடைக்கும். இனி எந்த நாளும் என்ன நடந்தது என்பது, ஏது நடந்தது என்பதும் உனக்கு புரிந்திடும் போது இனிமேல் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த தாய் உனக்கு எந்த இடத்தில் இன்று உனக்கான மாற்றங்களை கொடுக்கிறாள் என்பதை முதலில் நீ உணரத் தொடங்கு. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நம்பத் தொடங்கு. தெய்வத்தின் அருளோடு எல்லா நிலையிலும் உனக்கு வெற்றியை நிச்சயமாக நீ உறுதிப்படுத்துவாய் என்பதை புரிந்துகொள். உன்னால் முடியாது, எதுவும் நடக்காது என்று சொல்லி வருவதையெல்லாம் விட்டுவிட்டு இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அதுவே போதும். எதையும் நாமாக நின்று நமக்காக தான் யோசிப்போம் என்ற தருணங்களில் இனி எப்பொழுதும் உன் முன்னால் நிற்கும் இந்த தாயின் அரவணைப்பை உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு எல்லா இடங்களிலும் சந்தோஷத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. உன் தாயானவள் உனக்காக என்னவெல்லாம் கொண்டு வந்து தர நினைக்கின்றாளோ அதையெல்லாம் நீ எப்பொழுதும் சரியானபடி உன் வாழ்க்கையில் ஏற்றிட வேண்டும். சரியானபடி நீ ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் இந்த காலம் சரியான பதிலை கொடுக்கும் என்பதை நம்பு. இந்த தாய் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் விஷயங்களில் நீ தெளிவு பெற வேண்டிய விஷயங்களும் இனியும் உனக்கு முன்னால் வந்து நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே என் பிள்ளை உன்னை சோதிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்குள் இருந்து இந்த சோதனைகளை கொடுக்காமல் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்.
நான் இருப்பது உனக்கு எந்த நேரமும் பேரதிசயத்தை உருவாக்கி தரும், எந்த நிலையிலும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. என் தங்கமே, எதையுமே நாம் சரியாக உணரும் காலம் இது. எந்த விஷயத்தையுமே நாம் சரியாக ஏற்றுக்கொள்ளும் நேரம் இது. நமக்கு நடப்பது நல்லதுதான் என்பதை உணர்ந்து நாம் விரும்பும் இடங்களில் நமக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. எதற்கும் நமக்கு இந்த வாழ்க்கையை ஒருவிதமான எண்ணங்கள் தூண்டும். என் பிள்ளையே, நான் சொல்லக்கூடிய இந்த தவறை வாழ்க்கையில் எப்பொழுதும் செய்து விடாதே. ஒருவரிடம் உன்னை யார் என்று நீ அறிமுகப்படுத்தும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் மறந்துவிட்ட ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தி உன்னை அறிமுகப்படுத்தாதே. அப்படி ஒரு அறிமுகம் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதுமே தேவை கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்வது உனக்கு புரியவில்லையா? நான் ஒரு உதாரணத்தை சொன்னால் நிச்சயமாக நீ அதனை புரிந்து கொள்வாய். ஒரு வீட்டு விசேஷ நிகழ்விற்கு ஒருவர் வந்திருக்கிறார். அவரினுடைய வாழ்க்கை, அவரினுடைய கடந்த காலம் ஒரு பெண்ணால் பல ஏமாற்றங்களை சந்தித்திருக்கிறது. அந்த பெண் இவரை ஏமாற்றி இருக்கிறார் என்பது அவரும் நன்கு அறிந்த விஷயம், மற்றவர்களுக்கும் நன்கு அறிந்த விஷயம். எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு அவர்களுக்கென ஒரு வாழ்க்கை அமைந்த பிறகு அந்த பெண்ணுக்கென ஒரு வாழ்க்கை, இவருக்கென ஒரு வாழ்க்கை என்று தனித்தனியாக அமைந்து அவரவர் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கும் பொழுது அந்த நிகழ்விற்கு வந்த ஒருவர் தன்னை அவரிடம் அறிமுகப்படுத்துகிறார். என்னை உங்களுக்கு தெரிகிறதா என்று. இருவரும் தெரியவில்லை என்று சொல்ல, நான் அவளோடு படித்தேன், அவளோடு எனக்கு பழக்கம் என்று சொல்லும் பொழுது அத்தனை வாழ்க்கையையும் கடந்து வந்த ஒருவருக்கு மீண்டும் அந்த விஷயத்தை நினைவுபடுத்துவது என்பது அவரை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் என்பதை மறக்கக்கூடாது. மிகுந்த மனவேதனையை அவருக்கு அந்த இடத்தில் அது கொடுத்திருக்கும். கேட்பதை எளிதாக நீ கேட்டுவிட்டு இவர்கள் சென்று விடலாம். ஆனால் நடந்தது என்ன, இவர்கள் இதனால் பெற்றது என்ன என்பதையெல்லாம் மிகுதியான வேதனைகளை அல்லவா அவர்களுக்கு கொடுத்திருக்கும். இதையெல்லாமும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் உனக்கு சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் போல முழுமையாக உணர்ந்து கொள்ளும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் காலம் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த தாய் என்பவள் எப்பொழுதும் உன்னை தேடி வருவாள். இவளால் உன் வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்கள் நடக்கும். அம்மா உனக்கு சொல்வதை தெளிவாக சொல்வாள் என்பதை நீ புரிந்து கொள்கின்றாய் என்றால் இந்த விஷயத்தை எப்பொழுதுமே நீ கவனமாக தெரிந்து வைத்திருப்பாய். எப்பொழுதும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளை நினைவுபடுத்தி அவர்களை ஒருபோதும் வேதனைப்படுத்த நீ துணியாதே. இந்த வேதனைகளை ஒருபோதும் அவர்களுக்கு நீ கொடுத்து விடாதே. அது போன்ற ஒரு பாவம் எதுவும் கிடையாது. சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு மனிதரினுடைய மனநிலையை நாம் நடுத்தெருவிற்கு இழுத்து கொண்டு வருவது போல் அது ஆகிவிடும். அவர்களுக்கு என்ற ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது அது அவர்கள் வாழ்க்கையிலும் தேவையற்ற ஒரு பிரச்சனையை உருவாக்கும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. இந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதையெல்லாம் கடந்து இனி நமக்காக இந்த வாழ்க்கை தரக்கூடிய ஆச்சரியங்களை எல்லாம் புரிந்து எல்லாவற்றையும் நாம் சரிவர உணரும் இந்த நேரம் நீ கொஞ்சமாக ஒவ்வொன்றையும் தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ உணர்ந்திடுவாய். எந்த இடத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இந்த தாய் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் மேலும் பல வெற்றிகளும் பல நிம்மதியான விஷயங்களும் நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இதுவரை உனக்கு என்ன நடந்தாலும் சரி, இனிமேல் இந்த தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நல்லபடியாக இந்த வாழ்க்கை உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கும் இடம், உனக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இடம் என்பதை நீ மறக்காதே. இன்றோடு நான் உன்னை தேடி வருகின்ற இந்த பொழுதுகளில் எல்லாம்
உனக்கு ஒவ்வொன்றும் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. கலங்காமல் நில். எல்லா விஷயங்களிலும் நீ விரும்பியது போல உனக்கு சந்தோஷம் நிறைவாக கிடைக்கும் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நான் இருப்பது எல்லாமும் உனக்கு வேண்டிய போல் அத்தனையையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இனி எல்லாமும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டு, எல்லா நிலையையும் உனக்கு வெற்றியை உருவாக்கும் என்பதை புரிந்து கொண்டு, அத்தனையிலும் நீ உன் தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முயற்சி செய்து கொண்டு வா. அதுவே உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது உனக்கு வெற்றிதான். நாளைய விடியலில் நிச்சயமாக நீ என் வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரம், இது உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிய வைத்துவிடும். உன்னை சுற்றி நான் நடத்துவது எல்லாமும் உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும். யாரையும் எண்ணி பதறாமல், எதையும் நினைத்து கலங்காமல், உன்னை தேடி வரும் அதிசயங்களுக்கு கட்டுப்பட்டு நல்ல பிள்ளையாக இரு. உன்னோடு நான் இருப்பதையும் நீ தெரிந்து கொள்வாய். இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளையும் நீ உணர்ந்து கொள்வாய். யாருக்காகவும் எதையும் நாம் விட்டு கொடுக்க வேண்டாம். யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை விட்டு என் பிள்ளை நீ விலக வேண்டாம். உனக்காக இந்த தாய் சொல்வதுதான் உன் வாழ்க்கையில் உச்சம் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்காக நான் இருந்து நடத்துவது அத்தனையும் அதிர்ஷ்டமும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்பதை புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உருவாக்கி தரும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மனநிலையோடு என் பிள்ளை நீ நம்பிக்கையான வாழ்க்கையை வாழத்தான் வேண்டும் என்பதை மறக்காதே. எதையுமே சொல்லும் விதத்தில் சொல்ல வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ளும் விதத்தில் சொல்ல வேண்டும். புரியாத விஷயங்களை எல்லாம் அப்படியே நாம் விட்டுவிட வேண்டும். இனி எதுவென்றாலும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லிவிடும் காலம் என்பதை நீ உணர்ந்தாலே அது உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, பல்வேறு விதமான பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்திருக்கலாம். பல்வேறு சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக வேதனைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கென்று நான் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு நிலையையும் நீ என்னவென்று உணர்கிறாய் என்றால் அது மட்டும் உன்னை சுற்றி நடக்கும் நல்லது உன் கண்களுக்கு தெரிய வைக்கும் என்பதை நீ மறக்காதே. தீமைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகும். நாளைய விடியலில் இந்த தாயினுடைய ஆசிகளோடு இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து நிற்கின்ற பல தீமைகள் உன்னை விட்டு விலகி உனக்கு பல நன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே. உன்னை தேடி பல வெற்றிகளும் உன்னை தொடர்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. இனி எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும். சந்தோஷம் உனக்கு நல்லபடியாக உருவாகும் என்பதை நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு பேரதிசயத்தை காட்டும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது உன்னை தேடி வரும் பொழுது, தீமைகள் உன்னை விட்டு விலகும் பொழுது நீ எதிர்கொள்ள வேண்டிய அனைத்தையும் துணிந்து எதிர்கொள். இந்த தாயின் அரவணைப்பு உனக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த தாயின் அரவணைப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது எனும் பொழுது இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னையும் நீ மாற்றிக்கொண்டாயானால் அம்மா உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிர்ஷ்டத்தை அடுத்தடுத்து உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுப்பேன் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். அடுத்தடுத்த நேரங்களில் இனி என்னுடைய அன்பினால் உனக்கு தரக்கூடிய வெற்றியையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதை நீ மறக்காதே. இன்றோடு உன்னை தேடி வருகின்ற எல்லா நிலைகளும் மாறட்டும். உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகிச் செல்லட்டும். நடப்பது எல்லாமும் நன்மைகளாகவே மாறி உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறு செய்பவர்களை, துரோகங்களையும் செய்பவர்களை மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே. என்
செல்லமே, அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுடைய அந்த தவறினை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறினை செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி, அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் என்றும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. இனி எல்லாம் நடப்பது நன்மையாகவே உனக்கு நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.